வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இது என்னோட 2வது சேனல். இந்த சேனலில் வந்து நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, யூடியூப்புக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய 2வது சேனல் தான். மொதல் சேனல் ஏற்கனவே தருண் சுந்தர் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அதனால் எனக்கு யூடியூப்பில் அனுபவங்கள் இருக்குது. நான் யூடியூப் கற்றும் கொடுக்குறேன், யூடியூப்பில் டவுட்டும் சொல்லி கொடுக்குறேன். மானிட்டைசேஷன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸும் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் ஒன்லி. சரி மக்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்புக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 எங்கள் வீட்டுக்காரரு என்னுடைய பையன், மூத்த பையன், சின்ன பையன் தான். அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும், 5 வயசுக்குள்ளே இருக்கும். அவன் விளாண்டுக்கிட்டு இருந்தான், அதை எடுத்து வீடியோ போட்டிருந்தாரு என் ஃபோனில். அப்போ அதுக்கு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு 10 வியூஸ் போட்டு ஒரு 4 லைக்கு காமிச்சிச்சு. இது என்னடா இது, நம்ம வீடியோ போட்டால் லைக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக்குக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் மையம் விளாட்றத வீடியோ எடுத்து போட்டோம். அப்போ 20 பேர் பார்த்தாங்க. எனக்கு பரவாயில்லையே, 20 பேர் பார்க்குறாங்களே. அப்போ சும்மா நம்ம யூடியூப் பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், ஷாப்பிங் போகிறோம், அன்றைக்கி இந்த நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், இந்த கிச்சனில் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை. அப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வருமா, நமக்கு 10 பேர் வீடியோ பார்த்துட்டாங்களேன்னு. எனக்கு யூடியூப் பற்றி எதுவும் தெரியாது. அப்போ எதுவுமே எந்த ப்ராசஸ் பற்றி எதுவுமே தெரியாது. சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நீ வேணால் சமையல் போடு அப்படின்னார். அடித்த பிறகு அவங்க 1/2 லிட்டர் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டு கிடப்பாங்க. நான் நேற்று வச்ச ரசம் சாம்பாரை சூடு பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் எப்படி ஓடும், சாம்பார் வைப்பது எப்படி, ரசம் வைப்பது எப்படி, யூடியூப்பில் பார்த்தா 1000 வீடியோ இருக்குது. நானும் சமைச்சு விதவிதமாக சமைச்சு பார்த்தேன், ஒன்றும் போகலை. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், சரி வந்து நான் முகத்தை காட்டுறதுக்கு தயங்கினேன். ஏன்னா சமையலுங்கிறது, இப்போ நான் எப்படி பேசுகிறேன், நான் இப்படி வந்து என்னுடைய பேக்ரவுண்டில் இப்படி பேச மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இப்படி பேசுவேன். இப்போ என் குரலுக்கு யூடியூப் வந்து என் குரலுக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ குரல் அப்படி சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நான் கால் சென்டரில் வேலை பார்த்தேன், அதனால் அப்படியே டைப்பாக மாற்றி பேசுவேன். எனக்கு அந்த வாய்ஸில் பேசுவேன். நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு தானே கொடுக்குறோம், அதை அழகாக கொடுக்குறதுல நான் தப்பு இல்லைல்ல, அதனால் நல்லா அழகாக பேசுவேன். அப்போ நல்லா கொஞ்சம் தான் போய்கிட்டு இருந்துச்சு சமையல் வீடியோ. எனக்கு என்னன்னா என் முகத்தை காட்டுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன், அசிங்கமாக இருப்பேன்ட்டு எனக்குள்ள ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா, தாழ்வு மனப்பான்மைக்கு இங்கிலீஷில் என்னமோ ஒரு பேர். நான் தயங்குவேன். அப்போ நம்ம மூஞ்ச காமிச்சா அசிங்கமாக இருக்குமோ, நம்மளை திட்டுவாங்களோ, கமெண்டில் நம்மளை கேலி செய்வாங்களோ, இப்படிலாம் நிறைய பயந்த நாட்கள்லாம் உண்டு. அப்போ எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்காரர் அழகாக இருக்கார், என் பிள்ளைங்க அழகாக இருக்காங்களேன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைகளை மட்டும்தான் காட்டுவேனே தவிர நான் என் மூஞ்ச காட்டவே மாட்டேன். இப்போ எல்லாமே உள்டாவாயிருச்சு, அது வேறு கதை, அப்புறம் சொல்கிறேன். அப்போ நான் வந்து முதலாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து காமெடி பண்ண ஆரம்பித்தேன். வடிவேல் காமெடியை வந்து போட ஆரம்பித்தேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைவில் போட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, உனக்கு வீஸ் போலையா, நீ இதை போடு, நான் அதை போடுறேன், இப்படி ஷேர் பண்ணும்போது நான் வந்து லைவு வந்து போட ஆரம்பித்தேன். இப்போ உள்ள லைவ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, படு மோசமாக இருக்குங்க. மெம்பர்ஷிப் லைவு அது இதுன்ட்டு அறகுறைகள், ஆபாசங்கள், அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க, லைவ் ஓட விட்டு என்கிட்ட போயிடுறாங்க. எங்கே யாரையும் காணோம், லைவ் ஓடுது, யாரையும் காணோம், எங்கே போனாங்கன்னா ஒன்று பாத்ரூம் போயிடுறாங்க, சமைக்க போயிடுறாங்க, குளிக்க போயிடுறாங்க, ஃபோனில் அது லைவ் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கிடக்கு. அப்போ என்னன்னு பார்த்தா இப்படியெல்லாம் போட்டு யூடியூப்பு அவங்களுக்கு வியூஸும் போகாது, அவங்களுக்கு நேரம் போகுது, யாரும் அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க. சும்மா ஒரு மரத்தை காமிச்சா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் உட்காந்து பேசினா 500-600 பேர் லைவில் வருவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிற விதம் அப்படி இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ தான் லைவ் போட ஆரம்பிச்சிருப்போம், பயம் இருக்கும். ஐயோ பேட் கமெண்ட் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்களா, என்னை அசிங்கமாக ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களையே என்னையை நான் தங்கச்சி, அக்கா, அம்மான்ட்டு நான் சொல்ல வச்சுருவேன். ஏன்னா இங்கே வந்து யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, யாரும் யாரோட சேர்ந்தும் பிறக்கல, யாரும் யாரோட சேர்ந்தும் போக போகிறதில்ல. 6 அடி நிலமே சொந்தம் கிடையாது, தூண்டுன பணத்தையே மேலே போட்டு புதைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இடம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லைங்கும்போது ஒருத்தர் நமக்கு வையிறதுக்கு மட்டும், திட்டுறதுக்கு மட்டும் நமக்கு என்ன உரிமை இருக்குது?
உரிமை கிடையாது இல்லையா? அதனாலே நான் வந்து நான் எடுத்து சொல்கிற விதத்தில் நல்லா பேசுவாங்க. அதையுமே கேட்காதவங்க பேட் கமெண்ட் போடத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்து போய் என்னன்னே செய்ய தெரியாமல் நிறைய பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு யூடியூப்பில் ஒரு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க. எனக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். இப்படி எனக்கு யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டங்கள் பெருசாச்சு. மானிட்டேஷன் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு அக்கா ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ஒரு அக்கா கிஃப்டாக கொடுத்தாங்க. அது உடஞ்சிருக்கு, அதனால தான் என்னால் வீடியோ வச்சு பேச முடியல. லூஸாக இருக்கா, கல்டு விழுகுது. ஜன்னல் கம்பியில் வச்சு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு அக்கா கிஃப்டாக கொடுத்தாங்க. அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது உடஞ்சி தனியாக வரும். இது எல்லாமே இந்த இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே அந்த அக்கா ஞாபகமாக நான் வந்து சரி, இது எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நான் யூடியூப்புக்குன்னு இது வரைக்கும் 2 ஸ்டாண்டு 200 வாங்கினேன். அது உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த அக்கா கொடுத்ததில் நான் சம்பளம் வாங்கிட்டேன்ட்டு ஒரு வீடியோ போட்டு அதை எனக்கு கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த அக்கா ஞாபகார்த்தமாக இருக்குது. இப்படி தான் யூடியூப்பில் வந்து நட்பு வட்டங்கள் எனக்கு வந்துச்சு. நானும் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பித்தேன். நான் வெளியில் தெரிய ஆரம்பித்ததுக்கு நான் இருந்த வீடும் பேக்ரவுண்டும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்தை விட்டு என்னைக்கு வீடு இடிஞ்சிச்சுன்ட்டு ஒரு சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி தெருவுக்குள்ளே குடி வந்தனோ, எனக்கு அப்போ வந்து டவரும் கிடைக்கல. நாங்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாமே வயக்காடு. இப்போ மேலாம் மாடி கிடையாது, நெருக்கமான வீடுகள் கிடையாது, டவர் நல்லா கிடைக்கும். நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு தான் அந்த மொட்டை போட்டேன் தலையில். என் மகனுக்காக தலையில் மொட்டை போடவும் என் முகத்தை வந்து யூடியூப் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டேன்ருச்சு. ஏன்னா வேற ஒருத்தர் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு, மாசமாயிட்டேன். பாப்பா வயிற்றுல இருந்துச்சு, 3வது பாப்பா. 2 பசங்க, 3வது பொம்பளை பிள்ளை. அது பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் ரன் பண்ணவே முடியாமல் ரொம்ப உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே சேர்ந்து ரன் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் விடலை. எப்படியோ ஒரு வழியாக தான் எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. மொட்டை போட்டதுலேருந்து எனக்கு வியூஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழி இல்லை. நம்ம இது நம்ம ஒரு வந்து இதை நம்பி நான் ஒரு கடன் வாங்கிட்டேன். ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கிட்டேன். அதை நான் அடைச்சாகணும். இப்போ மாதம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். வாடகை வீட்டுக்கு வரவும் டவர் இல்லாதனால வீடியோ போகாமல் போயிடுச்சு. இன்னும் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டால் 10,000 15,000 போகும். அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னு எனக்கும் தெரியல. சரி, அவ்வளோதான். நம்ம அதுலேருந்து அதை வந்து நினச்சிக்கிட்டே இல்லாமல் நமக்கு இன்றைக்கி என்ன கிடைக்குதோ $1 ஏறுதா போதும், பரவாயில்ல, நம்ம குடும்ப செலவுக்காகும், பிள்ளைகளுக்கு செலவாகும்ன்ட்டு அப்படியே நான் ரன் பண்ணி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய யூடியூப்புக்குள்ளே வந்த கதை. ஒரு 8 நிமிஷத்தில் டக்குன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஒரு யூடியூபராக க்ரியேட்டராக நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், டெலிட் பண்ண மாட்டேன், சவுண்டு வாய்ஸ் எதுவும் கிடையாது. அப்படியே 8 நிமிஷம் பேசுகிறேன், அப்படியே போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை.